ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஷாப்பிங் vlog தான். என் ஹஸ்பண்டும் என் பொண்ணும் ஷாப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிருந்தோம்னா, எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஷாப்புக்கு தான் போயிருந்தோம். ஒரு ஷாப்பிங் சென்டர் தான் போயிருந்தோம். அங்கே வந்து எல்லா திங்ஸுமே இருக்கும். என் பசங்களுக்கு வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்ட் தான் என் குழந்தைங்களுக்கு என்ன பாட்டில் வேணும்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. எது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இப்போ தான் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தோம். அது எங்களுக்கு லைஃப் லாங் வரல. அந்த H2O அந்த பிளாஸ்டிக் பாட்டில் தான் வாங்கியிருந்தோம். அந்த ஸ்டீல் வாங்கினா வெயிட்டை தூக்கிறதுக்கு அதிகமாக இருக்குன்றதுக்காக நாங்கள் பிளாஸ்டிக் இது பண்ணியிருந்தோம். ஆனால் அது சரி வரல. 3 மந்த்ஸில் திரும்பவும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் திரும்பவும் வாங்க போயிருந்தோம். அதுக்குள்ளே என் பாப்பாவுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அந்த அம்மாவை நாங்கள் ஷாப்பிங் கூட்டிகிட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு என் பையன் வரல, என் பொண்ணு மட்டும்தான் எங்கள் கூட வந்தால். அந்த அம்மாவுக்கு என்ன பாட்டில் வேணும் எது வேணும்னு அந்த அம்மா ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு, எனக்கு பேக் வேணும், வாட்டர் பாட்டில் வேணும், பவுச் வேணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா பார்த்துட்டாங்க. இந்த பாட்டில் வேணும்னு தான் அந்த அம்மா செலக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க டேடி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இது வந்து புதுசாக இருந்தது எனக்கு. இது வந்து இந்த அயர்ன் பண்ணும் போது இந்த டிஷர்ட்ஸில் டிசைன் இதுலாம் வரும்ல, அது உள்ளே வச்சு இதை அயர்ன் பண்ணோம்னா ஒட்டாதுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு அது புதுசாக இருந்தது. நான் வந்து நியூஸ் பேப்பர் மேலே வச்சு தான் இந்த டிஷர்ட்ஸ்லாம் அயர்ன் பண்ணுவேன். ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ இதோட ரேட்டுமே வந்து ஒரு 85 ருபீஸ் தான் இருந்தது. சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக தேடி தேடி பார்த்தாங்க. நாங்கள் இந்த வாட்டி வந்து மில்டன் இது மாதிரி ஒரு பிராண்டடில் பார்க்கலாம், கொஞ்சம் லைஃப் வருன்றதுக்காக ஸ்டீல் பாட்டில் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அதுக்குள்ளே இந்த அம்மா எனக்கு தேவையான மம்மி இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து காட்டிட்டு இருந்தாங்க. இந்த பிளேட்ஸ்லாம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. சில்வர் கோல்டில் ரேட்ஸ் எல்லாமே வந்து ஓகே தான், சூப்பராக இருந்தது ரேட்ஸு. அதுக்கப்புறமா பார்த்தோம், மாடல் பார்த்தோம், கலர் பார்த்தோம், எல்லாமே வந்து பார்த்துட்டு, ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து 2 பாட்டில் வாங்கலாம்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணோம். ஒரு ஸ்டீல் பாட்டிலும் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலும். பிளாஸ்டிக் பாட்டில் வந்து டெப்பர்வேரில் பார்த்துட்ருந்தோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டோம். 750 ml தான். அதுக்கப்புறம் ஸ்டீலில் தான் அவங்க பார்த்துட்ருந்தாங்க. ஸோ மில்டன் பிராண்ட் நல்லாயிருக்கும், அதனால் அதை வாங்கினா கொஞ்சம் லைஃப் வரும்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தாங்க. அதுக்குள்ளே இந்தம்மா இந்த பக்கம் ஆப்போசிட் சைட் போயிட்டு அவ்வளோ கிளாஸ் ஐட்டம்ஸு, கிளாஸ் கப்பு எல்லாமே, கிளாஸில் பாட்டில்ஸு, கிளாஸ் பவுலு, எவ்வளோ கிளாஸ் கண்டெய்னர்ஸு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக கிளாஸில் வச்சுருந்தாங்க. பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு அதை ஹேண்டில் பண்ண கஷ்டம் கிச்சனில். ஸோ நான் ஸ்பீடாக வேலை பார்க்குறதுனால நான் கிளாஸில் யூஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக காலையில் கீழே போட்டு உடச்சிருவேன். அதனாலே நான் கிளாஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே கிச்சனில் வாங்கவே மாட்டேன் நான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாடி, ரொம்ப அட்ராக்டிவ் கலரில் அவ்வளோ சூப்பராக. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்டீல் பிளேட்ஸு எவ்வளோ அழகழகாக இருந்தது. ஆனால் நமக்கு எதுவும் தேவையில்லை. ஆனால் நாங்கள் இருந்தாலும் எல்லாமே ஒரு ரவுண்டு வந்துட்டோம்னு சொல்லிவிட்டு அங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு கப் வேணும்னு சொல்லிட்டு கப் வாங்க அப்படியே கிளம்பிட்டாங்க. ஏற்கனவே ஒரு ஸ்டீல் கப் வச்சுருக்காரு, ஆனால் அது சரியில்லை, ஏதாச்சும் மூடி போட்டது இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தார். நான் ஒரு பக்கம் நமக்கு ஏதாச்சும் தேவையான்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தேன். நானும் என் பொண்ணும் அப்படியே ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி போயிட்டே இருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு என்ன கப் வேணும்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே போச்சு. ஆனால் அவங்க கப்பு எடுக்கலை, அவங்களுக்கு எதுவுமே அங்கே செட் ஆகலை. ஸோ அதனால் அவங்க எடுக்காமல் வந்துட்டாங்க. ஆனால் நானும் என் பொண்ணும் அப்படியே நடந்து அப்படியே போயிட்டே இருந்தோம். எங்களுக்கு வந்து இந்த கிச்சனுக்கு தேவையான பொருளுங்க அவ்வளோ அங்கே சூப்பராக இருந்தது. குட்டி குட்டி பவுல்ஸு, அங்கே குட்டி குட்டி பிளேட்ஸு, பவுல்ஸு இதெல்லாம் இருந்தது. அந்த செக்ஷனுக்கு நானும் என் பொண்ணும் மூவ் பண்ணிட்டோம். என் கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே அங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் ரொம்ப ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, ரொம்ப ரீசனபிள் ரேட்டாக தான் இருந்துச்சு. அந்த குட்டி குட்டி பீங்கான ஐட்டம்ஸ் எல்லாம், இந்த பியூட்டிஃபுல்லான இந்த பிளேட்ஸு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுவே வந்து இந்த பனானா லீஃப் பிளேட்ஸ் தான். அது அவ்வளோ அழகாக இருந்தது. அதை வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து ரேட்டும் பார்த்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இந்த குட்டி குட்டி இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் பிளாஸ்டிக்ஸ் கிடையாது, பீங்கான் தான். அந்த கலர்ஸ் வந்து அவ்வளோ அழகாக போட்டிருந்தாங்க. குக்கிங்க்கு தேவைப்படும், நம்ம ஹாட்டாக ஏதாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா மாற்றி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இது எல்லாமே நாங்கள் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்தாச்சு. ஆனால் என் ஹஸ்பண்ட்கிட்ட நான் பெர்மிஷன் கேட்கல, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தேவையான பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டேன் நான்.
ரொம்ப அழகாக இருந்தது. வெரி அட்ராக்டிவ். என்னை விட என் பொண்ணுக்கு தான் அந்த பொருளெல்லாம் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அந்த அம்மா வந்து நான் கிச்சன் செட் மாதிரி வச்சு விளையாட போகிறேன், எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா அடம் பிடிச்சி எல்லாமே எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்தது அது. அப்படியே மூவ் பண்ணி அந்த செக்ஷன் ஃபுல்லாக என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அவ்வளோ அழகானது. இந்த ஃபிஷ் பேக் இது வந்து பவுல் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆனால் இது வந்து பிளாஸ்டிக், அதனால் நான் எடுக்கலை. அதை நம்ம ஹாட்டாக எதுவும் போட்டு யூஸ் பண்ண முடியாதுன்றதுக்காக அதை எடுக்கலை நான். ஆனால் அது ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெரி அட்ராக்டிவாக இருந்துச்சு. இந்த குட்டி இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக்ஸ் தான். இதுதான் என்னுடைய கலெக்ஷன்ஸ். நான் எடுத்துகிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கவுண்டருக்கு மூவ் பண்ணியாச்சு. வந்து நாங்கள் பில் போட்டுட்டு ஆக்சுவலாக 2 பாட்டில் வாங்குறதுக்கு வந்தோம். ஆனால் நாங்கள் தேவையில்லாமல் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இதுதான் நாங்கள் எடுத்த 2 கலெக்ஷன்ஸு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.